வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை ஏற்காத இலங்கை. பூரணையில் போராட்டம் நடத்திய பொதுமக்கள், அனுர் ஆசிர்வாதத்தில் உற்சாகமடைந்த பிக்குகள். மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் ரசாயன மூலப்பொருள். தொடர் கதையானது மயிலத்தமிடும் மாதவனை பிரச்சினை. கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பு. அலங்கரித்த வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கை. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்விற்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதித்துவமானது மனித உரிமைகள் பேரவையின் 57-1 தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்தை தாம் தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற வெளிப்புற திட்டங்கள்